சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த ஆன்மீகத்தை இளைஞர்களுக்கு சொல்வதற்கான அருகதை உனக்கு என்ன இருக்கிறது? இதுவும் ஒரு நல்ல அடுத்த கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 15 வருடங்களாக நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. பேராசிரியராக இருப்பதனால் இளைஞர்களுடன் ஒட்டி கொண்டிருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சகல விதமான மாணவர்களை பார்த்து விட்டேன். மாணவர்களை ஒதுக்குவது கிடையாது. என்ன தவறு செய்தாலும் உச்சபட்சமான தவறுகள் செய்கிற மாணவர்களிடம் கூட நான் பேசி இருக்கிறேன். என்ன சிகரெட் குடிப்பான், சிகரெட் குடிக்கிற பையனை கூப்பிட்டு பேசி இருக்கிறேன். தண்ணி அடிக்கிற பையனை கூப்பிட்டு பேசி இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு மாணவன் கஞ்சா அடித்து அதில் உச்சபட்சமாக சென்று மென்டல் ஆயிட்டான். அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை கைவிட்டு போய்விட்டார்கள். அவனுடைய தாய் மட்டும்தான் வைத்து அவனை சரி செய்து இப்போ அவன் தெளிவாயிட்டான். அந்த பையனிடமும் அந்த நிலையிலும் நான் பேசியிருந்தேன். அவன் மென்டலாகி இருந்த சமயத்திலும் அவனிடம் சென்று நான் பேசியிருந்தேன். இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல சொதப்பி என்னென்னமோலம் பண்ணி வந்த அந்த பையன்கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் உட்கார்ந்து பேசி இருக்கிறேன். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்ன வேண்டும்? அவை என்ன? இந்த சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா இதெல்லாம் யார் கொடுத்தது? அதெல்லாம் பண்ணுறாங்களே இந்த இளைஞர்கள், அதை எப்படி அவனுக்கு அதை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். இளைஞர்களை நாம் சும்மா அவன் தப்பு பண்ணுறான்னு தூக்கி போட்டுறக்கூடாது. அப்படி போடுபவர்கள் பொறுப்புள்ள பெரியவர்களாக இருக்கவும் முடியாது. இந்த இளைஞர்களிடம் நாம் என்ன பேசலாம் என்கிற முனைப்பு எனக்கு தொடக்கத்திலிருந்தே எனக்கு மண்டையில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஒரு அலசலின் வெளிப்பாடு